கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். கர்த்தர் நல்லவர். நம்மை கடந்த 9 மாதங்களாய் கிருபையாய் பாதுகாத்து இந்த 10வது மாதத்திலும் கூட தேவனாகிய கர்த்தர் விசமத்தில் அழைத்து கொண்டு வந்த கிருபைக்காய் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறதான வண்ணமாகவும், இந்த 10வது மாதத்தில தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறதான வாக்கு தத்தத்தின் பிரகாரமாகவே நம்மை நடத்த அவர் வல்லமுள்ளதான தேவனாக இருக்கிறார். அது நிமித்தமாய் ஒரு வசனத்தை வாசித்து நாம் அதற்கு அந்த வண்ணமாக அந்த வாக்குத்தத்தை விசுவாசித்து அந்த வண்ணமாய் வழி நடப்போமாக தேவனாகிய கர்த்தர் பெரிய கருத்தை செய்வாராக. ஏசாயா எழுதினதான தீர்க்க தரிசன புத்தகம் 49வது அதிகாரம் 10வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதான வண்ணமாய் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றண்டில் கொண்டு போய் விடுவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை. யார் அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை? தேவனாகிய கர்த்தரை யார் ஒருவர் உண்மையாகவே விசுவாசிக்கிறார்களோ, அவரையே நம்பியிருக்கிறார்களோ, அவருக்கு தான் தேவனாகிய கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லுகின்றார். எப்படி என்றால், ஆண்டவரை நம்பி வந்தவர்களை ஒருபொழுதும் அவர் பசியினாலே வருந்த விடார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பசியா இருப்பதும் இல்லை, அவர்களுக்கு தாகம் இருப்பதும் இல்லை. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் அங்கே ஜீவன் நீரூற்றா இருந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் மேல் உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் ஒரு பொழுதும் அவர்கள் மேல் படுவதில்லை, அது அவர்களை சேதப்படுத்தாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் யாருக்கு கொடுக்கிறார் என்றால், இப்படிப்பட்டதான வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், இயேசுவை விசுவாசிக்கிறதான, கர்த்தரை நம்பி இருக்கிறதான, கர்த்தருக்குள் ரட்சிப்பின் வழியை அறிந்து கொண்டிருக்கிறதான உனக்கும் எனக்கும் தான் தேவனாகிய கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் இயேசுவை நம்பி வாழ்கிறதான ஒவ்வொரு ஜனங்களையுமாய் ஒரு பொழுதும் அந்நியரிடத்தில் கடந்து போய் அவர் அங்க கையெழுந்து விடுகிறதான தேவன் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதான வண்ணமாய் தாவீது ராஜா அந்த வண்ணமாய் சொல்லுகின்றார், இதோ நான் இப்பொழுது முதிர் வயதை ஆயிருக்கிறேன், இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதை ஆனேன். அப்போது நீதிமானுடைய சந்ததிகள் அப்பத்துக்கு தன்னிருக்கம் இறந்து திரிந்ததை நான் கண்டதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதை போல கர்த்தரை நம்பியிருக்கிறதான ஒருவர்களையும் தேவனாகிய கர்த்தர் எதுவும் சேதப்படுத்தாதபடிக்கு அதினதின் காலத்தில் அவர்களுக்கு நேர்த்தியை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க வல்லமனதான தேவனா இருக்கிறார். அதனால இந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த மாதமெல்லாம் நிச்சயமாய் கர்த்தர் என்னை அற்புதமாய் நடத்துவார் என்று சொல்லி விசுவாசித்து அந்த வண்ணமாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி செபிக்கலாமா? தேவனை நாம மகிமைப்படும்படியா எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கடந்த 9 மாதங்களா எங்களோடு கூட இருந்து கிருபையை பாதுகாத்து இந்த 10வது மாதத்துல தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே மக்கு சோத்திரம் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறீர். இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் தப்பனை விசுவாசிக்கிறோம். இந்த வாக்கு தத்தத்தை நம்பி ஆண்டவரே மக்கு சோத்திரம். கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவையெல்லாம் சந்தித்து நீர் வழி நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இந்த வண்ணமாய் இந்த மாதமெல்லாம் கர்த்தர் நடத்தி நீர் அற்புதமாய் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் அன்பு நிறைந்த நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.